நம்ம பிரெயினில் ஃப்ரீக்வன்சி பேசிஸில் 5 டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் வந்து இருக்குது. காமா, பீட்டா, தீட்டா, டெல்டா அண்ட் ஆல்ஃபா. ஸோ இந்த காமா ஸ்டேட் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி இருக்கும்போது அந்த டைமில் தான் வந்து நம்ம காமா ஸ்டேட்டில் நம்ம பிரெயின் வந்து இருக்கும். அது எப்போ அப்படின்னா, நம்ம செஸ் விளையாடும் போதோ அப்படி இல்லைன்னா டீப் மெடிடேஷன்ஸ் பண்ணும்போதோ நம்ம காமா ஸ்டேட்டில் நம்ம இருப்போம். அடுத்தது பீட்டா. பீட்டா ஸ்டேட் எப்போன்னா, நம்ம அன்றாட வேலைகளை நம்ம கான்ஷியஸாக நம்ம செய்யக்கூடிய வேலைகள் பண்ணும்போது நம்ம பீட்டா ஸ்டேட்டில் இருப்போம். அடுத்தது தீட்டா. தீட்டா ஸ்டேட் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா, நம்ம தூங்கி ஒரு 10 நிமிஷம் ஆகிருக்கும், அப்போது அந்த டைமில் ட்ரீம்ஸ்லாம் வரும். அந்த டைம் தான் வந்து தீட்டா ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். அடுத்தது டெல்டா. டெல்டா ஸ்டேட் எப்போ நடக்கும்னா, நம்ம நல்ல டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது டெல்டா ஸ்டேட்டில் இருப்போம். அதாவது ட்ரீமே இல்லாமல் நல்லா டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது இந்த டெல்டா ஸ்டேட்டில் நம்ம பிரெயின் இருக்கும். அடுத்தது லாஸ்ட்டாக வந்து ஆல்ஃபா. ஆல்ஃபா ஸ்டேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆல்ஃபா ஸ்டேட்டில் வந்து எப்படின்னா, எப்போ அது நடக்கும் அப்படின்னா, அதாவது நம்ம தூங்குறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியும் தூங்கி முடிச்சதுக்கப்புறம் காலையில் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த டைமில் வந்து நம்ம ஆல்ஃபா ஸ்டேட்டில் நம்ம இருப்போம். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம ஒரு மாதிரி தூக்க கலக்கமாகவே இருக்கும், தூக்கம் வர மாதிரியே இருக்கும், ஒரு மாதிரி மந்த நிலையிலே இருப்போம். அந்த டைம் தான் ஆல்ஃபா ஸ்டேட். அந்த ஆல்ஃபா ஸ்டேட் வந்து ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னேன்னா, அந்த ஆல்ஃபா ஸ்டேட்டில் நம்ம மெடிடேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அஃபர்மேஷன் சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இந்த ஆல்ஃபா ஸ்டேட்டில் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த விஷயம் சீக்கிரமாக நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆல்ஃபா ஸ்டேட் பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.